ஜனநாயகன் மூவி பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆக போகுது ஜனவரி 9th ரிலீஸ் டேட்லேருந்து. கோர்ட் இயரிங்ஸில் பார்த்தீங்கன்னா செம்ம பரபரப்பாக கான்ஃப்ளிக்டாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம கான்ஃப்ளிக்டாக போச்சு. கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 9 தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அதோட சென்சார் அப்டேட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் ஒன்றும் தரல. ஸோ பார்த்தீங்கன்னா அது என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் 90% பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆயிரும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 days முன்னாடியே பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் மூவி அனுப்பிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சில கட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கட்ஸ்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 25 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அனுப்பிச்சுமே பார்த்தீங்கன்னா அனுப்புலேருந்து 10 daysக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்போர்ட்டை சப்மிட்டே பண்ணலை. ஆன்லைனில் சொல்ல ரூமர்ஸில் படி பார்த்தீங்கன்னா யூஏ கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து வேறு சம்மந்தமாக யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா படத்தை மறுபடியும் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணணும், மறுபடியும் வந்து படத்தை பார்த்துட்டு தான் சென்சார் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து அப்பீல் பண்ணுறாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாட்டி படத்தை பார்த்துட்டிங்கன்னா மறுவாட்டி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்க முடியாது, சென்சார்லாம் கொடுத்துருப்பு நீங்கள் ஆல்ரெடி வாய் பேச்சுவார்த்தையில் சொல்லியிருந்தீங்கன்னா அது மறுபடியும் மாற்ற முடியாது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம கான்ஃப்ளிக்டாக போயிட்டுருக்கு. இது சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபிலிமு. அவர் பொலிட்டிக்கல் வந்ததுனால பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாரு. தளபதி விஜயோட படங்கள் பார்த்தீங்கன்னா முன்னே பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரெஷராக தான் இருக்கும், செம்மையான ஒரு எதிர்ப்பெல்லாம் தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் உள்ள மாட்டார்ல, அதனால பார்த்தீங்கன்னா பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தராங்க, டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ப்ரெஷர் தராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் வந்து அப்பட்டமாக தெரியுது அவங்க பண்ணுற பாலிடிக்ஸ். ஸோ ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 ரிலீஸ் தள்ளி வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இத்தனையும் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜட்ஜே பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 நீ ஏங்க தள்ளி வைக்கக்கூடாது அப்படி கூட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி உள்ள ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா 5000 தேட்டர்ஸ் மேலே ரிலீஸ் பண்ண இந்த ஒரு ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி வரை பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து ரிலீஸ் பண்ணாமே பார்த்தீங்கன்னா ஹோல்டில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேமாக தான் இருக்கும். ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் சில பேர் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லைக் மற்ற ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா எது கிடைச்சாலுமே ட்ரோல் பண்ணுவாங்க. இது சும்மா விடுவாங்க, சும்மா ட்ரோல் பண்ணி தான் இருக்க போகிறாங்க. அவங்களோட வேலை அதான் நினச்சி நம்ம ஃப்ரீயாக விட்டு போயிட்டே இருக்கணும். அவங்கள பார்த்தீங்கன்னா இக்னோர் நெகட்டிவிட்டி பண்ணிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து கொடுக்கலன்னா ஜனவரி 14 அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பராசக்தி மட்டும் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும். பராசக்தியுமே பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலாக வந்து இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, நாளைக்கு தான் மேபி கொடுப்பாங்க. இல்லைனா இந்த வீடியோ போகிற டைமில் கூட அதோட ஃபோட்டோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அஃபிஷியலாக அப்டேட் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் பராசக்தி மட்டும் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நிறைய தேட்டர் ஓனர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி இருக்கும்ல சோகமான எமோஜி அதெல்லாம் போட்டு ட்வீட் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இப்போ சப்போஸ் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலைன்னா அதை பார்த்தீங்கன்னா அவங்க டிக்கெட்லாம் ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செம்ம வைரலாக ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. நம்பர் 1 ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் வந்து இந்த படம் வந்து டிக்கெட் சேல்ஸ் ப்ரீ டிக்கெட் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்காக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரிவர்ட் ஆக போகுது. இவங்க வந்து மறுபடியும் இது பண்ணணும், டிக்கெட்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணணும். இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல ரெக்கார்ட்லாம் பண்ணியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டே ஜனவரி 9 தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டே கொடுப்போம், வி கேன் எக்ஸ்பெக்ட் ஜனவரி 9 சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கொடுத்துட்டு அதே நாளில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சென்சார் அட்டாச் பண்ணணும், நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க சொல்கிற வரையும் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் பார்த்தோம்னா ஜனவரி 9 வந்து போஸ்ட்போன் ஆகும் தான் நினைக்கிறேன். கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே சொல்லலை. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரமோட் பண்ணாமல் டாக்ஸிக்னு ஒரு படம் வருது, அதாவது ட்வீட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பதட்டமான சூழ்நிலையை நிலவி இருக்குது. இது விஜயோட லாஸ்ட் படம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து எமோஷனலாக ட்வீட் போட்டுருக்காங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, சென்சார் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அப்புறம் சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. கோர்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 by 1 நிறைய இருக்குது. இன்னொரு கமிட்டி புதுசாக வைக்கணும்னு சொல்கிறாங்க. கோர்ட் வந்து அது வந்து அதெல்லாம் செல்லுபடி ஆகுது, ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்களா அது சொல்கிறாங்க. இன்னொருத்தர் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நேமை சொல்ல மாட்டாங்க, நேமை சொன்னால் தான் தெரியும். அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்ல மாட்டேறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கரெக்டாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதான் கெஸ் பண்ணியிருப்பீங்க.
அவங்க பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இல்லாத மாதிரி சமாளிப்பாங்க. அது எப்படின்னு அவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயக படத்துக்கு போயிட்டுருக்கு. இதே மாதிரி பிரச்சனை வந்து தலைவா படத்துக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மாஸ்டர் படத்துக்கு போச்சு. நிறைய மெர்சல் படத்துக்கு போச்சு. மெர்சல் படம்லாம் ஒரு நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா சென்சாரே கிடச்சிது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து கிடைச்சோன்னு நிறைய பேர் நம்பியிருந்தாங்க. நாளைக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இப்போ போகிற கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தா தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இது போஸ்ட்போன் தான் ஆக போகுது. ஸோ நீங்களாம் ஜனநாயக படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ, ஓவர்சீஸில் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஜனநாயக படத்தை நீங்கள் டிக்கெட் எடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இந்த ஜனநாயக படம் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் கண்டிப்பாக ஆயிரும். அந்த ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பிளாக் பஸ்டர் தான் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகனை தள்ளி வச்சிருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் நடந்ததில்ல, கரூர் ஸ்டாம்பேட் 42 பேர் இறந்தாங்கல்ல, அந்த கரூர் ஸ்டாம்பேட்டில் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து விசாரிக்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எல்லாருமே விசாரிக்கிறது தான். அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருந்தாங்களோ அவங்களாம் கூப்பிட்டு அஃபிஷியலாக விசாரித்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இருக்கிறதா இது பாலிடிக்ஸ் இருக்குமான்றது என்னால் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் கொஞ்சம் வீக்கு. விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயமும் ஜனவரி 12 வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. டெல்லி நினைக்கிறேன், டெல்லியிலேருந்து. ஸோ படமும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆக போகுது. இதுவும் இப்போ ஆஜர் பண்ணுறாங்க. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மற்ற ரசிகர் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மாவே விஜய் ட்ரோல் பண்ணுவாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இதுதான் கிடைச்ச சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி இருக்கும், அந்த சிரிக்கிற மாதிரி எமோஜி, அதெல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சினிமா சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, ட்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போடாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எப்போவுமே இருக்கிற ஒரு இதுதான். விஜய் படம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் யாரும் பண்ண மாட்டாங்க, எதிர்ப்பு தான் பார்த்தீங்கன்னா நிறைய தெரிவிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. பிரச்சனை இல்லாமல் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ரீசெண்ட் டைமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வந்திருக்கும். இந்த படத்துக்கு என்னடா பிரச்சனையே பண்ணலன்னு பார்த்தா மிகப்பெரிய பிரச்சனை வந்து கடைசியில் வந்து டாட்டில் வச்சுருக்காங்க, சென்சாரில் வச்சுருக்காங்க. எப்படி தான் சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் போயிடாகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டாட்டா வச்சுருக்காங்க. நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்திருக்காரு, டிஎம்கே எதிர்க்காருல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கடைசியில் சென்சாரில் வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து நாளைக்கு வந்து முடிஞ்சால் தான் படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும். நாளைக்கு நைட்டு கூட இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி கன்ஃபார்ம் ஆகாது தான். இதனால பார்த்தீங்கன்னா ஆறுதலுக்காக கன்ஃபார்ம் ஆகும்னு நம்ம வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இதோட ட்ரெய்லர் கூட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் விஷயம், கடைசியில் அந்த பொலிட்டிக்கல் எடுத்து நல்லது பண்ண அரசியல் டைலாக்லாம் பேசுவார். அதனால கூட இவங்க மேபி எதிர்க்க சான்ஸ் இருக்குது. ட்வீட்ஸ் மூலமாக சில ட்வீட்ஸ் மூலமாக அதெல்லாம் பார்த்தேன். எக்ஸ் பிளாட்ஃபார்ம் ட்வீட்ஸில் ஜனநாயகன் அப்புறம் சென்சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எக்ஸ் பிளாட்ஃபார்மில். பராசக்திக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைச்சிட்டா தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும், நாளைக்கு தான் தெரியும் அது கிடைக்குமா கிடைக்காதா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு தான் தெரிய வரும். இந்த ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 500 crore ப்ராஜெக்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இழுக்கிறாங்க. இப்போ ஜட்ஜு கூட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா அவங்க சென்சார் போர்ட் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். இது வந்து எந்த பொலிட்டிக்கல் இதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது பொலிட்டிக்கல்ன்றது பார்க்கும் போதே தெரியுது. படத்தில் சின்ன சின்ன டைலாக்ஸு இதெல்லாம் பொலிட்டிக்கல் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க, இந்த டிலேலாம் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய படங்கள் இருக்கும், நிறைய படங்கள் வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் சம்மந்தமாக நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து ஈஸியாக கிடைச்சதை நம்ம பார்த்துருப்போம். இந்த தளபதி விஜயோட படத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுறாங்க. இந்த ஜனநாயகன் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜனநாயகன் படம் வந்து சொன்ன மாதிரி அந்த 10% சான்ஸில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுமா, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறோமாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. எத்தனை தளபதி விஜயோட ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த கண்டென்ட் எப்படி இருக்கான்றதை போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.